எஸ் சார். பார்த்தலடா, போலீஸ்காரன் மட்டும் இல்ல, அவன் உடம்ப வர யூனிஃபார்ம் கூட டியூட்டி பார்க்க. பயப்படாத, எவனுக்கு அடங்காத. கோயில் ஆட்டதான் வெட்டுவான், புள்ளிய வெட்டதா சரித்திரம் இல்ல. பத்திர ஆளுங்க ஊருக்குள்ள வந்தா சுட்டு தர சொல்லிருக்கேன். ராட்சச சிலை கோழிப்பட்டிக்காக செஞ்சது. இதை ஊர் மக்கள் கூட்டியரிச்சா இந்த ஊரை பிடிச்ச பீட ஒழியுன்னு ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு வருஷமும் இந்த விழா ஒரு சம்பிரதாயமா தான் நடக்கும். ஆனா இந்த வருஷம் தான் சந்தோஷமா இருக்கும். ஜனங்க முகத்தை பாருங்க சார், இவ்வளவு ஆனந்தமா இவங்களை நான் பார்த்ததே இல்லை. உங்களை பார்த்தா சல்யூட் அடிக்கணும்னு தோணல சார். இந்த கூட்டத்தோட சேர்ந்து கையெடுத்து கும்பிடணும்னு தோணு. இந்த நெருப்பு பாபுஜி அவன் தம்பி பத்ரா 2 பேரும் செத மேலையும் சீக்கிரம் எரியணும் சாமி. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் டிஸ்பாசிங் நடந்திருக்கு. 2 செக்யூரிட்டி செத்து போயிருக்காங்க. பத்ரா ஊருக்குள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸ்பாட் ரிகவர். பேர் வந்தாலும் நேருக்கு நேரா நின்று அடிக்கணும். பேடி மாதிரி முதுகுல குத்துற சாவ நேருக்கு நேரா பாக்குற அந்த நிமிஷம் என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. என் கை என்
மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்கணும், என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். எதுக்கும் எங்கேயும் எவனுக்கும் தலை வணங்காதவன் தலை தொங்குது பார். எங்கிருந்தோ வந்து உங்க வாழ்க்கையே மாத்துறேன்னு சொன்னான். அண்ணா அண்ணான தலையில தூக்கி வச்சு ஆண்டுங்களே, இப்ப தோல்ல சுமக்க கூட ஆள் இல்லாம அனாத பணமா தொங்குறான் பார். இந்த ஊர் தலையெழுத்தை எழுதுறது எங்க அண்ணன் பாபுஜி. அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் ஒரு எழுத்தை கூட மாத்த முடியாது. ராஜவம்சத்தை சேர்ந்தவனோட பணம் தனியா போக கூடாது. அதான் ஒன்ன துணை கழுப்புறேன். கொடக்கா இன்னொரு போலீஸ் ஆபீசர் இந்த கர்னூல் மண்ணை மிதிக்கிறதுக்கு முன்னாடி உன் சமாதிய பார்த்துட்டு தாண்டா உள்ள வரணும். ஐயா ஐயா உயிரோடு தான் இருக்காரு சார். சைலன்ஸ். இந்த விஷயம் யாருக்கும் தெரியும்? தாயை கூட்டி கொடுத்தவனும் தலைவனை காட்டி கொடுத்தவனும் ஒண்ணுதாயா. இந்த விஷயத்த உயிரே போனாலும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேயா. சார் உயிரோட கண்ணு தெரிஞ்சதும் பாபுஜியை நம்ப வைக்கிறதுக்காக காலி சாப பெட்டியை பதிச்சோம். எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு சாரை தற்காலிகமா தான் பழைக்க வைக்க முடிஞ்சது. அங்க இருந்த ஆபத்துன்னு இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். டாக்டர்ஸ் எல்லாம் பாண்டியன் சாரை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இந்த வேதனையை விட வீட்டுல சாரோட மகளை சமாளிக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. சார் இல்லாம அவ சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நேரத்துல தான் நாங்க உங்களை பார்த்தோம். உனக்கு குழந்தைங்கன்னாவே பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் திவ்யாவை பார்த்து நீ மாறிடுவாங்கிற நம்பிக்கையில பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணோம். திவ்யாவுக்கு அப்பா இல்லைன்ற குறைய தீர்க்கறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. டாக்டர், சாருக்கு எப்படி இருக்கு? ஐ அம் சாரி, அவரோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. சார் 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 சொல்லுங்க சார். கவலைப்படாதீங்க சார், உங்க குழந்தைமே என் குழந்தை சார். திவ்யா, என்னம்மா? என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லடா, அங்கிளுக்கு தூக்கம் வரலையா, அதான் நாங்கெல்லாம். அப்பா, இந்த பாட்டை கேட்டா நல்ல தூக்கம் வரும்பா. தங்கரத தேறி வரும். மூச்சு பட்டா நோகும் வந்து மூச்செடுக்கி முத்தமிட்டே. நிழலு பட்டா நோகும் வந்து
நாட்டுக்காக செஞ்சு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிருமோ ஒவ்வொரு செகண்டும் பயந்துகிட்டே தான் சார். போலீஸ்காரன் மட்டும் இல்ல, அவன் உடம்ப வர சில யூனிஃபார்ம் கூட சுத்தி பார்க்கணும். ரத்னவேல் பாண்டியனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ரத்னவேல் பாண்டிய செத்து போயிட்டாரு. செத்துட்டான். எத்தனை தடவைடா சாவாம? ஏய் பாண்டியன், எங்கடா இருக்க? பாவா, இப்படி ஹை பிட்ச்ல அவனை வர சொல்லி கத்திக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க கத்துற கத்தல செத்து போனவன் எந்திரிச்சு வந்துருவான் போல. ஐயோ பாவா, ஒருவேளை அவன் நிஜமாவே வந்துட்டானா? என்ன பயம் இல்லாம விசில் அடிச்சிட்டு வர? விசில் அடிச்சா ஃபைன் என்னன்னு தெரியுமா? 200 ரூபாய். ஏடா விசில் அடிச்சா 200 ரூபாய். அப்போ மூஞ்சல காரி துப்பனா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தாலே தெரியுதே. கத்தி வாங்க கூட காசு இல்லாம எவனோ சேவிங் பண்ணி போட்ட பிளேட வச்சுட்டு போற வரவெல்லாம் மிரட்டி 800 ரூபாய் வசூல் பண்ணி பீடி வாங்கி புடிக்கிற பிளகா பசங்க தான்டா நீங்க. ஏடா டேன்றது நான் ரவுடியோட ரிங் டோனா? எல்லாரும் அதையே சொல்லி காத்துறீங்க. விட்டா இவனுக்கு காது ஜீவ அறுத்துருவானுங்க. ஸ்டெப் வச்சிட வேண்டியதா. அவனை வர சொல்லுடா. வாஸ்து பார்த்து வலது காலத்து வச்சு போறதுக்கு இது இன்னும் மாமியார் வீடா? எச்சக்கொலக்கு முறை முடிச்ச வைக்க விட இதுக்கெல்லாம் என்ன குச்சிலாம் விழுது? இப்படி கத்தி கத்தியே அவனை வர வச்சுட்டே போவான். இனிமே அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் போக மாட்டானே. அரைச்சி போ. ஐயோ பாவுஜி, என்ன பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிட்டியாமே. ஆளே சுருங்கிட்ட. செத்தவ மாதிரி நடிச்சு 6 மாசம் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்ட. வெக்கமா இல்ல? யாரு போய் ஒளிஞ்சினது? இந்த முன்னா பையன் மண்டைய போட்ட வீட்டுல இன்னத்துக்கு இமிடியட்டா இன்னொரு சாவுன்னு சாவுக்கு லீவ் விட்டுருந்தேன். அவள்தான் இந்த இருந்து போன ஊருக்கு உன் பிள்ளைய போட்டோன்னே முதல் லைட்டு போட்டாச்சு. இப்போ ஊருக்குள்ள ஒன்னையும் ஊருக்கு வெளியில உன் தம்பியும் போட்டான்னு வச்சுக்க, சும்மா ஜக ஜக ஜகன்னு ஊரே பிரைட் ஆயிடும். ரவுடிஸ காட்டுறியா? இந்த ஊருக்கு நான் ஒருத்தன் தான்டா ரவுடி. அதான் ஏன் நானும் சொல்றேன், ஊருக்குள்ள ஒருத்தன் தான் ரவுடியா இருக்கணும். ஆனா அது போலீஸா இருக்கணும். உன் கதை முடிஞ்சது. டோமரு உன் ஹிஸ்டரி ஓவரு. நாளைக்கு காலைல 9 மணிக்கு உனக்கு இருக்குது பாரு. மாவன சிந்தாத்தா சிந்தா 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 தாத்தா தாத்தா சிந்தா 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 தாத்தா தாத்தா சிந்தானா என்னடா? ஐயா எனக்கு தெரியும்.